ஹே நண்பா, ஸோ மோட்டோலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனே OnePlus வந்து தூக்கி வாரி போகிற மாதிரி அவங்களோட ஃப்ளாக்ஷிப்பான H20 and H20 ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா மோட்டோலாம் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. ஷார்ப்பாக 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா சுட இந்த மொபைலில் லான்ச் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ எந்த பிராண்ட் வந்தாலும் ஃபஸ்ட்டு கை வைக்கிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா OnePlus தான். ஸோ OnePlusோட ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸிங்கில் பெஸ்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லா பிராண்டும் கொடுத்துருக்காங்க. அந்த OnePlusக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா H20 and H20 ஃபியூஷன் ரெண்டு பவர்ஃபுல் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அது OnePlus Nord 2 5G, OnePlus Nord CE 5G ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் மேலே கை வைக்கிற அளவுக்கு. ஸோ இந்த வீடியோவில் மோட்டோரோட H20 and H20 ஃபியூஷன் அஃபிஷியல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ OnePlus Nord 2 5G மேலே கை வைக்கிற அளவுக்கு மோட்டோரோல என்னதான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மோட்டோரோட H20 and H20 ஃபியூஷன் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பில்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இது இருக்கிற ஒரு பெரிய ட்விஸ்ட். OnePlus Nord 2 5G ஓகேங்களா. ஸோ OnePlus Nord 2 5Gக்கு காம்படிட் பண்ணுற மாதிரி ஒரு அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன தெரியுமா, மோட்டோரோட H20ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸோட 3 ப்ரொடெக்ஷன் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் மோட்டோரோலாவோட H20 ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கா சொல்லி மென்ஷனே அவங்க பண்ணல. ஸோ அதனால ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி ஒரு பெரிய டவுட் போயிட்டு இருக்கு. இது எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, ஸோ மோட்டோரோலா பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மஸ்ட் 5Gங்கிறது இந்த டேக்லைனோட தான் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிக்காங்க. ஸோ அதனால H20க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.9 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 163 grams தான் H20ஓடது. ஸோ ரொம்ப ஸ்லிம்மான ரொம்ப ஸ்லீக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட தம்பி H20 ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 185 grams வெயிட் கொடுத்துருக்காங்க, நியர்லி 1/4 கிலோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 8.25 mm திக்னஸோட வருது. ஓரளவுக்கு திக்கான ஸ்மார்ட் ஃபோன் தான் H20 ஃபியூஷனில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டேக்லைன் என்ன, எங்களோட ஃப்ளாக்ஷிப்புக்கு நாங்கள் வந்து ஸ்லிம்மஸ்ட் 5Gன்னு பேர் வச்சிருக்கோம், அதனால ஸ்லிம்மாக கொடுத்துட்டோம். இது எங்களோட ஃப்ளாக்ஷிப்பே கிடையாது, ஒரு மிட் ரேஞ்சர் தானே, இதுக்கு எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோட்டோரோலா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் ஸ்மார்ட் ஃபோனோட இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிக்காங்க சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான கலர் வேரியன்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று சில்வர், இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கிரீனிஷ் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ரெண்டு கலர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் பார்த்தீங்கன்னா சுமார் தாறுமாறாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோரோலா கிட்ட இருந்து ஒரு தரமான ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 inches ஒரு ஃபுல் HD AMOLED பேனல் வித் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் கொடுக்குறாங்க. OnePlus Nord 2 5G காலி பண்றதுக்காகவே சமையான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDR10+ சப்போர்ட் இருக்கு. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட வருது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரு தாறுமாறான சேமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சேமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்களே. ஸோ இதோட ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது இதோட ஃபிளாக்ஷிப்பான H20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 செல் பண்றாங்க. அதே மாதிரி இதோட ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா 20,000 செல் பண்றாங்களே, எப்படி ஒத்து போகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஸோ ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற இந்த டிஸ்பிளே வந்து வேரி பண்றாங்க. ஸோ மோட்டோரோட H20ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி H20 ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 Hz தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெரிய டிஃபரன்ஸ் வச்சு தான் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமிங்க்கு அதுவும் 50,000 ரூபாய்க்கு மேலே போனீங்கன்னா மட்டும்தான் தருவாங்க. ஆனால் மோட்டோரோலா பார்த்தீங்கன்னா நாங்கள் வெண்ணையிலே சரிக்கு விளையாடுவோம் சொல்லிட்டு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க அவங்களோட 20 ஃபிளாக்ஷிப். ஸோ அடுத்தது வாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசர் பற்றி பார்ப்போம். ஸோ ப்ராசர்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஒரு வேரியன்ட், குளோபலுக்கு ஒரு வேரியன்ட்னு சொல்லி ஏகப்பட்ட பிராண்ட் தான் லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு எப்பவுமே எந்த பிராண்டு கொண்டு வந்தாலும் இந்தியா வந்து பார்க்க எல்லாத்துக்கும் தக்காளிக்கு வைக்கிற தொக்கு மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகனோட 778G பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா H20 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஃபிளாக்ஷிப்பான H20க்கு இந்த SD 778G கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசரை பற்றி பெருசாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு தாறுமாறான ஒரு ப்ராசர். ஸோ ஸ்னாப்ட்ராகனோட 860 அந்த ப்ராசரோட பார்த்தீங்கன்னா பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ப்ராசராக சொல்லி ஸ்னாப்ட்ராகன் 778Gங்கிற இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா பிராண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹீட் பெஞ்சிலாம் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து புஷ் பண்ணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 860, ஸ்னாப்ட்ராகனோட 855 அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு தாறுமாறான ப்ராசர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப்ட்ராகனோட 778G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டெக்ஸோட A78ங்கிற அந்த கோரெல்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு Adrenoவோட 642Lங்கிற இந்த GPU சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் போத் கேமிங் ஆகட்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். ஸ்னாப்ட்ராகன் 855+ஓட ஓரளவுக்கு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னா யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு டாப் ஸ்மார்ட் ஃபோனுன்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபியூச்சர் ப்ரூஃபாக என்ன சொல்கிறாங்கன்னா இதில் 11 5G பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா ப்ரொவைட் பண்ண போகிறாங்களாமா H20க்கு. அதே மாதிரி அதோட தம்பி H20 ஃபியூஷனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா
ஸோ பொதுவாகவே மோட்டோரோலா பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியன்ட் ஒன்று, இந்தியன் வேரியன்ட் ஒன்று தான் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மோட்டோரோட H20 பார்த்தீங்கன்னா அந்த குளோபல் வேரியண்ட்டை இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதேமாதிரி H20 லைட்டுன்னு சொல்லி குளோபலாக ஒன்று செல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து சில மாடிஃபிகேஷனோட H20 ஃபியூஷனுங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க டைமென்சிட்டியோட 800Uங்கிற இந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஆனால் குளோபல் வேரியண்டான அந்த லைட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 720ங்கிற கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டியோட 800Uன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 750G அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸர். ஸோ நான் ஏன் இந்த இடத்துல இதை மீன் பண்ணுறேன்னா, ஏன்னா OnePlus Nord CE 5G பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 750G தான் என்ன இது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதுவும் 750Gயோட பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE 5G காம்படேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும் 13 5G பேண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஸோ ஆனால் ஒரு சின்ன ஒரு ஃபன் பார்ட் என்ன தெரியுமா, இந்தியாவுக்கு 5G வரக்குள்ள நீங்கள் இன்னும் 4 ஃபோனை மாற்றி போடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு 5G டிலே பண்ணிருக்காங்க. ஸோ எல்லா கண்ட்ரி பார்த்தீங்கன்னா 67Gன்னு போயிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் 5Gக்கே வரல. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செம கேரண்டி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 years பார்த்தீங்கன்னா Android 12க்கும் Android 11க்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 years ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறதா மோட்டோரோலா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒரு நல்ல விஷயமா மோட்டோரோலா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கி இன்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 11ஓட தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ Android 11, Android 12, Android 13 வரைக்கும் இது அப்கிரேட் உங்களுக்கு வந்து மோட்டோரோலா கேரண்டி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக ட்ரபிள் செட்டிங் பாயிண்ட் கேமரா. எஸ், ஸோ மோட்டோரோலா H20யோட ஒரு பிரைமரி கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108MP சாம்சங்கோட HM3 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாகவே சாம்சங்கோட சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு கான்ட்ராஸ்டான சென்சர்ஸாக தான் இருக்கும். சாம்சங் ஆப்டிமைஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வச்சுக்கிறாங்க. பட் மோட்டோரோலா இந்த தடவை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் அது ஒரு பெரிய கன்சர்னாக தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மோட்டோரோட G60ல பார்த்தீங்கன்னா அவங்க 108MP அந்த சாம்சங்கோட கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேயும் இதுதான் கொடுத்துருக்காங்க. பட் அதோட பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா சூப்பராக இருக்கும். கூடவே சப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைடும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ரோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8MP டெலிஃபோட்டோவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்க தாறுமாறாக தான் இருக்குது. பட் எப்படி இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபியூச்சரில் இருக்க போகுதுன்னு சொல்லி போக போக தான் நம்மளுக்கு தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கூடவே இதோட தம்பி H20 ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னாலும் இதே ஸ்பெசிஃபிகேஷனோட தான் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108MP சாம்சங் சென்சரோட தான் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அதில் 16 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா அவங்களோட H20ல கொடுத்துருந்தாங்க. பட் இந்த H20 ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகாபிக்சல் தான் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட்டிங்காக ஒரு 2 மெகாபிக்சல் ஒரு டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதில் டெலிஃபோட்டோ கொடுத்துருக்கு, இதில் டெப்த் கொடுத்துருக்காங்க. இதோ ஒரு டிஃபரன்ஷியேட் காட்டினா தான் ரெண்டு ஃபோனுக்கு இருக்கிற ப்ரைஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஸோ மோட்டோரோட G60ல யூஸ் பண்ண அதே கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆப்டிமைசேஷன் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட செல்ஃபி பற்றி பார்ப்போம். ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா குறை வைக்காத மாதிரி 32 மெகாபிக்சல் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு செல்ஃபியும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட செல்ஃபிஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற இந்த செல்ஃபீஸில் சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. AI செல்ஃபி லைட்டுங்கிற இந்த ஃபீச்சர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லோ லைட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிங்க. ஸோ ஆன் ஸ்பெக்ஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. பட் ஃபியூச்சருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி வெயிட்டிங் டேஸில் தான் பார்க்க முடியும். ஸோ ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி பற்றி பார்ப்போம். ஸோ பேட்டரின்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா 1000 mAh பேட்டரி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருக்காங்க. எஸ், ஸோ இதோட ஃப்ளாக்ஷிப்பான H20ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 mAh பேட்டரி வித் உங்களுக்கு 30 வாட் சார்ஜரோட கொடுக்குறாங்க ஃப்ளாக்ஷிப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட லோவர் வேரியன்ட் இதோட தம்பினா H20 ஃபியூஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வித் உங்களுக்கு 30 வாட் சார்ஜரோட கொடுக்குறாங்க. எஸ், ஸோ இது எதுக்காக இப்படி செல் பண்ணுறாங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி எல்லாருமே டாப் வேரியண்ட்டுக்கு போகக்கூடாது, அதே மாதிரி எல்லாருமே லோவர் வேரியண்ட்டுக்கு போகக்கூடாது. ரெண்டு வேரியண்ட்டுமே சூப்பராக விற்கணும்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் தான் மோட்டோரோலா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக இட்ஸ் டைம் ஃபார் த ப்ரைஸ் அண்ட் வேரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இதோட லீக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு அதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன அதே ஸ்பெக்ஸ் அதே ப்ரைஸை இங்கேயும் அப்படியே வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க நம்மளோட மோட்டோரோலா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா H20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேரியன்ட் தான் வந்து 8128 அந்த வேரியன்ட். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக 29,999 செல் பண்ணுறாங்க. ₹1 மட்டும் குறைச்சிட்டாங்க. எதுக்காக அந்த ₹1 தெரியல விடுங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா OnePlusோட Nord 2 5G வந்து ஒரு வேற லெவல் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அப்படியே திரும்பி இதோட H20 ஃபியூஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு 628 828 ரெண்டு வேரியன்ட் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,499 ருபீஸ்க்கு இதோட 628 வேரியன்ட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட 828 வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,999 செல் பண்ணுறாங்க. OnePlus Nord CE 5G அப்டேட் பண்ணுற மாதிரி. ஸோ 23,000 21,500 ரெண்டு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இதோட 628 வேரியன்ட்டும் 828 வேரியன்ட்டும் மோட்டோரோலா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி வேலிடேட் ஆக போகுதுன்னு சொல்லி ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ
OnePlus Nord 2 5G ஓட ஒரு பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன்ல கம்மியான பிரைஸ் ரேஞ்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் ஒரு வர்த்தியான டீலான்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் பார்த்தீங்கன்னா 24th ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக டெக் வீடியோஸ் போறதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு டான் வரும். நம்ம எந்த வீடியோ போட்டாலும் ஷார்ப்பாக வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய்.